ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் எக்ஸாம்ல பேப்பர் பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? என்னதான் நம்ம படிச்சது தெளிவா எழுதினாலும் அது இன்னும் கிளியரா நீட்டா எழுதினா அதுக்கே அதிக மார்க் கிடைச்சிடும், அப்படிதானே? இந்த இதுல நம்ம ஒரு டாப்பரோட பேப்பர் கிட்டத்தட்ட 87 வாங்கியிருக்காங்க அவுட் ஆஃப் 90. அவங்களுடைய கம்ப்ளீட் பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ நான் இதுல ஃப்ரம் ஹேண்ட் லேர்னிங். சோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஒவ்வொரு செக்மெண்ட்டும் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க. 1 மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் எப்ப எழுத போதுமே நம்ம வந்துட்டு அது என்ன பகுதி அதுல கரெக்டா எடுத்து எழுதிடுங்க. இந்த மாதிரி எழுதிட்டு நீங்க டபுள் லைன் அண்டர்லைனும் கூட பண்ணிக்கலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பரை கரெக்டா வந்துட்டு நமக்கு மார்ஜினுக்கு வெளியே போட்டு அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னவோ அதை கரெக்டா உள்ள போட்டு அது என்ன ஆன்சர் அப்படிங்கறத கரெக்டா எடுத்து எழுதிடணும். ஓகே, இங்க வந்து அவங்க ஒவ்வொரு லைன் விட்டு விட்டு எழுதிருக்காங்க. பட் அவ்வளவு நமக்கு தேவை கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபுல்லாவே ஒரு லைன் விடாம கூட எழுதிக்கலாம். there is no issues at all. ஓகே, அடுத்தது அதே மாதிரி பாருங்க. ஓகே, அப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா அந்த 14 1 மார்க்குமே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரே பேஜ்ல நமக்கு கவர் ஆகி முடிஞ்சிடும். அடுத்தது பகுதி 2ல பிரிவு 1. சோ அந்த குருவினா எழுதும் போது ஓகே, முதல்ல அந்த குருவினாவோட ஹெட்டிங். சோ இப்ப தமிழர்கள் புகழ் மற்றும் பழி ஆகியவற்றை ஏற்ற விதம் அப்படின்னு அந்த ஹெட்டிங்கை கரெக்டா போட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுவே அழகா ஹெட்டிங் எடுத்துருங்க. டபுள் லைன்ல அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் எழுத தொடங்கலாம். சோ இது வந்து ரொம்ப அதிக பேஜ் ஸ்பேஸ் இருக்குமா இருக்கு. என்ன கேட்டா நீங்க பகுதி 2 பிரிவு 1 அடுத்த லைன் ஒரு லைன் விட்டுட்டு கொஸ்டின் நம்பர் எடுத்து அண்டர்லைன் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழே இருந்து நீங்க ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிடலாம். சோ அதுக்கு அழகா இந்த மாதிரி 2 லைன் எழுதணும் அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும். இங்க இடையில நீங்க ஸ்பேஸ் விட தேவையில்லை. சோ நீங்க டக்குன்னு இங்கேயே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இதெல்லாமே எழுதிக்கலாம். சோ அதே மாதிரி குருவினாக்கு இங்க எல்லாமே பாயிண்ட் வைஸ். சோ ரொம்ப முக்கியம் தான், நீங்க எந்த ஒரு ஆன்சரா எழுதினாலுமே பாயிண்ட் வைஸ் எழுத ட்ரை பண்ணுங்க. சோ தட் பார்க்கவும் அது சூப்பரா இருக்கும். மறக்காம அதுக்கு ஹெட்டிங் போட்டு எழுதலாம். இவங்க எல்லாருமே அதே மாதிரிதான் இவங்க எழுதியிருக்காங்க. அடுத்த ஷீட்ஸ். ஓகே, அடுத்தது இப்ப நீங்க புணர்ச்சி எழுதுறீங்க அப்படின்னா புணர்ச்சி விதி என்ன நம்ம எழுதுறோம், எந்த கொஸ்டின் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புணர்ச்சி விதி எழுதிட்டு அதுல எந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணி பிரிக்கிறீங்க கரெக்டா எடுத்து எழுதிட்டு அது எப்படி பிரிக்கிறீங்க முதல்ல. சோ பிரிச்சதுக்கான கரெக்டான ஆன்சரை நீங்க எடுத்து எழுதணும். சோ என்ன நம்ம விதி அங்க பயன்படுத்திருக்கோம் அப்படிங்கிறது கரெக்டா எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்சரை கரெக்டா எழுதிடலாம். சோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க. சோ அடுத்தடுத்து இந்த 2 மார்க்ஸ்க்கு உறுப்பிலக்கணமும் அதே மாதிரி எந்த வார்த்தையை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க முதல்ல அதை கரெக்டா பிரிச்சு எழுதுங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு லைன்ல பகுதி எது ஓகே விகுதி எது அப்படிங்கறத தெளிவா எழுதுங்க. விகுதி எல்லாம் எழுதும் போது அது என்ன மாதிரி விகுதி, சோ வினையற்ற விகுதியா பெயரற்ற விகுதியா இல்ல வினைமுற்று விகுதியா, சோ அதுல என்ன மாதிரி வினைமுற்று விகுதி, ஆண் பாலா பெண் பாலா ஓகே பலர்பால் வினைமுற்று விகுதியா அதெல்லாம் தெளிவா எழுதணும். சரியா? அடுத்து ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க குருவினா முடிச்சுட்டு சிறுவினா தொடங்கும் போது சிறுவினாக்கும் இதே மாதிரி ஹெட்டிங் எழுதிட்டு இங்க அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. இங்க மிஸ்டேக் இருந்தனால அவங்க வந்துட்டு 3 மார்க் தான் கொடுத்திருக்காங்க. சோ மித்தபடி நீங்க இவ்வளவு ஸ்பேஸ் விட்டு எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க அடுத்தடுத்த லைன்ல எழுதணும். இடையில ஒரு லைன் விட வேண்டாம். ஓகே, இவங்க விட்டுருக்காங்க பட் இருந்தாலும் நீங்க விட வேணாம். சோ அடுத்தது நீங்க ஏதாச்சும் இந்த மாதிரி குரலோ இல்ல கோட்ஸோ எழுதும் போது கண்டிப்பா ஹெட்டிங் போட்டு கொஸ்டின் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ்குள்ள இது மாதிரி நீட்டா நீங்க எழுதலாம். மறக்காம கொஸ்டின் நம்பர்ஸ் நீங்க போட்டுருங்க. சரியா? சோ அடுத்தது ஆக்சுவலி இங்க டபுள் கரெக்ஷன் நடந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து 4 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது 3.5 மாறி இருக்கு. டபுள் செக்கிங் எல்லாமே நம்ம பேப்பருக்கு பண்ணுவாங்க. அதுல நீங்க தெளிவா இருக்கணும். ஓகே, அண்ட் ஒரு சில கீ வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த மாதிரி அண்டர்லைனும் கூட பண்ணலாம். சரியா? சோ அடுத்த கொஸ்டின். ஓகே, சோ அணி எல்லாம் எழுதும் போது முதல்ல அணிக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கான சான்று எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த சான்றோட விளக்கம் என்னமோ அதை நீங்க எடுத்து எழுதலாம். சோ அதுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு 4 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்த 1 மார்க் இருக்குங்க. ஓகே, இங்க இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். சப்போஸ் இஃப் இன் கேஸ் நீங்க தெரியாம ஒரு பேஜ் உள்ள இடையிலேயே நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம அதை அடிச்சு விட்டுருங்க. ஒரு சைடு அடிச்சிருங்க. அண்ட் சம்டைம்ஸ் நம்மள அடிச்சு விட்டதுக்கு அப்புறம் எழுத சொல்லுவாங்க இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பர்சன் ஒரு பேப்பரை தெரியாம ஸ்கிப் பண்ணிருக்காங்க. அப்படி ஏதாவது விட்டுட்டீங்க இஃப் இன் கேஸ் கடைசியில் அது மாதிரி பாத்தீங்கன்னா பதட்டமாகாதீங்க. ஜஸ்ட் ஸ்கிராச் பண்ணிட்டு அங்க எக்ஸாமினர் கிட்ட நீங்க ஒரு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, சோ அடுத்தது இது எல்லாமே நம்ம தெளிவா எழுதக்கூடிய கரெக்டா எழுத ஆன்சர்ஸ் தான். சோ நெக்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி நெடுவினா கட்டுரையா எழுதும் போது குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. குறிப்பு சட்டகம்ல நீங்க என்னெல்லாம் ஹெட்டிங் போட போறீங்களோ அழகா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு அதுல இருந்து கொஸ்டின் ஆரம்பிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு பகுதி தொடங்கும் போது மேபி நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஜ்ல ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அது மாதிரி கூட ஆரம்பிக்கலாம். சோ இங்க பகுதி இங்க இருந்தே நம்ம பகுதின்னு போட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு 2 லைன் வந்து சேவ் ஆயிருக்கும். சோ நீங்க மேல இருந்தே வந்து குறிப்பு சட்டகம் போட்டு நீட்டா எழுதிக்கலாம். ஓகே, சோ முன்னுரை ஒவ்வொரு ஹெட்டிங்கும் எழுதும் போது உள்ள ஏதாச்சும் ஒரு பாடல் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நீங்க பாக்ஸ் போட்டு உங்க பிரசன்டேஷன் இன்னும் சூப்பரா பெட்டர்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, சோ அடுத்தது இதுக்கு 5 மார்க் போட்டிருக்காங்கப்பா. அடுத்த கட்டுரை எழுதியிருக்காங்க நெடுவினா. சரி, சோ வாடிவாசல்
சோ மித்தபடி இந்த பேப்பர் வந்து பாக்குறதுக்கே வந்து நல்லா இருக்கு. அண்ட் கடைசியா மனப்பாட பாடல் எழுதியிருக்காங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மனப்பாட பாடல் எப்படி செக் பண்றாங்கன்னு பாருங்களேன். ஒவ்வொரு லைன் பை லைன் செக் பண்ணிருக்காங்க. இப்போ மனப்பாட பாடலை நீங்க தெளிவா ஒரு தடவை எழுதி பார்த்துட்டு போயிடுறது பெட்டர். ஓகே, சோ குறளும் எழுதியிருக்காங்க. சோ இதோட முடிஞ்சது அந்த பேப்பர். மித்த பேப்பர் எழுதாத பேப்பரை நீங்க ஒரே ஒரு தடவை ஸ்கிராச் மட்டும் பண்ணி விட்டீங்கன்னா போதும். ஸோ ஓவரால் இந்த பேப்பர் வந்து இட் இஸ் ஆக்சுவலி குட் பேப்பர். ஸோ மார்க் எல்லாம் கூட பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தங்க மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட கம்மி பண்ணிருக்காங்க, அப்புறம் மூணம் போட்டுட்டு ஃபுல் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேப்பர்ல பிழை அப்படின்னு எதுவுமே கிடையாது. அங்கங்க சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் ஆயிடுக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. உங்க பேப்பரையும் இதே மாதிரி சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணுங்க. அண்ட் சின்ன சின்னதா இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஆன்சரை கண்டினியூ பண்ணுங்க. பாயிண்ட் வைஸ் எழுதுங்க. பேப்பர் சூப்பர் ஈஸியா தான் வரப்போகுது. ஸோ நம்பி எழுதலாம். இது போக தமிழுக்கு வேற என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.